1/2012 சென்னையில் இருக்கிற ஜீ தமிழோட சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியுடைய குழுவுக்கு ஒரு போன் கால் வர ஆரம்பிக்குது. அப்போ ஆப்போசிட்ல பேசின அந்த நபர் தன்னுடைய பேர் சதீஷ்குமார் அப்படின்னும், விழுப்புரம் மாவட்டம் குச்சிப்பாளையம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த அவரும் அதே ஊரை சேர்ந்த பார்கவி அப்படிங்கிற பொண்ணும் லவ் பண்றதாகவும், இந்த காதல் விவகாரம் தெரிஞ்ச அந்த பொண்ணுடைய அப்பா அவங்கள கொலை பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறதாகவும், அவங்க 2 பேருக்குமே பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பெரும்பாலும் இதே மாதிரியான நிறைய கேஸ்களை பார்த்திருந்த அவங்களும் சரி நாளைக்கு ஆபீஸ் வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் சொன்ன நேரத்துல கரெக்ட் டைமுக்கு வந்து நின்று அந்த காதல் ஜோடியை கூப்பிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிச்ச அந்த டீம் உடனடியா அந்த 2 பேருடைய பேரண்ட்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லிட்டு அவங்களுடைய பிரச்சனைகளை அவங்களுடைய கருத்துக்களை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போதே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் ஆகுற மாதிரியான ஒரு நியூஸ் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த நியூஸை கேட்ட உடனே அவங்களுக்கு அந்த நிகழ்ச்சியை கன்டினியூ பண்றதா இல்ல அப்படியே கேன்சல் பண்ணிடுறதா அப்படிங்கிற அளவுக்கு குழப்பம் வர ஆரம்பிச்சது. ஆனா அந்த அதிர்ச்சியான தகவலை அப்படியே ஷூட் பண்ணி பிராட்காஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வர ஆரம்பிக்கிறாங்க. வழக்கமா அந்த நிகழ்ச்சிக்கு வரவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததாலேயே புதுசா ஒரு பிரச்சனை வெளியே வர ஆரம்பிச்சது. அது தமிழ்நாட்டையே உழுக்குன 3 கொடூரமான கொலைகளை செஞ்ச கில்லர் அந்த நிகழ்ச்சி மூலமா அம்பலமான அதிர்ச்சியான சம்பவம் தான். நீதியை தேடி அலைந்திடும் பாதி பெண்ண பலன் என்ன பேசினால் தெளிவாகலாம். சோ அந்த கில்லர் யாரு, எதுக்காக அந்த கொலைகளை செஞ்சான், எப்படி இந்த விஷயம் வெளியே தெரிய வந்துச்சு, போலீஸ் அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்களையும், இந்த கொலை வழக்க பத்தி ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருந்தாலும் உங்களுக்கே தெரியாத பல அதிர்ச்சியான உண்மைகளையும் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். மாற்றலாம் நிலை மாறலாம் இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நம்மளுடைய எஸ்டிஐ எல்லாத்துக்குமே அது என்ன மாதிரியான நிகழ்ச்சி அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தெரியாதவங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். குடும்பங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள், 2 தரப்புக்குள்ள பிரச்சனைகளை அவங்களுக்குள்ளேயே தீர்த்துக்க முடியாதப்ப அந்த விஷயங்களை பொது வெளியில விசாரிச்சு அதுக்கு அவங்களால முடிஞ்ச ஆலோசனைகளை சொல்றதுதான் இந்த நிகழ்ச்சி. இப்ப பாதுகாப்பு கேட்டு தங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கேட்டு அங்க வந்த சதீஷ்குமாருக்கு 24 வயசு அப்படிங்கறதும், ஆனா பார்கவிக்கோ 16 வயசு தான் ஆகுது அப்படிங்கறதும், இப்பதான் +2 எக்ஸாமே எழுதியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் அந்த டீமுக்கு அதிர்ச்சியான விஷயமா தான் இருந்துச்சு. ஆனாலுமே உயிருக்கு ஆபத்து அப்படின்னு வந்திருக்காங்க இல்லையா, அதனால என்ன ஏது அப்படின்னு தீர விசாரிச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுல நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவங்க 2 பேருமே 3 வருஷமா காதலிக்கிறதாகவும், இப்ப பார்கவியோட அப்பா மிரட்டுறதாலதான் ஊரை விட்டு ஓடி வந்துட்டதாகவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவங்களை இடைமறிச்ச அந்த நிகழ்ச்சியுடைய ஆங்கரான நிர்மலா பெரியசாமி அந்த பொண்ண ஒரு சந்தேக பார்வையோட பாத்துக்கிட்டே இவங்களுடைய காதலை எதிர்க்கிறதாலதான் இந்த பொண்ணு இப்படி அபாண்டமா பொய் சொல்றதா நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன இருந்தாலும் நீ ஒரு மைனர் பொண்ணு, நீ உன்னுடைய அப்பா அம்மா கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி அவங்க சொல்லும் போதே அந்த பொண்ணுடைய கண்கள் கலங்குறதையும், முடியாது அப்படின்னு அட
அடமன்ட்டா அந்த பொண்ணு சொல்றதையும் கேட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விவகாரம் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அதனால கொஞ்சம் பொறுமையா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும் போதுதான் தன்னுடைய அப்பா தன்னை தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த பொண்ணுடைய கழுத்துல கத்திய வச்சு உன்னுடைய காதல விடல அப்படின்னா அப்படியே குத்தி கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டினதாகவும் பார்கவி அழுதுட்டே சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. பட் இதுவுமே தன்னுடைய காதலை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த பொண்ணு சொல்ற பொய்யா இருக்கலாமே அப்படிங்கிற எண்ணத்துல சரி ஓகே வேற என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த கேள்வியை கேட்டதுக்கு அப்புறமா அதுக்கு அந்த பொண்ணு சொன்ன பதில கேட்டதுக்கு அப்புறமா அவங்க ஏன்டா இந்த கேள்வியை கேட்டோம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அப்படி கேட்கல அப்படின்னா இந்த அசிங்கம் வெளியே வந்திருக்காதே அப்படின்னு வேதனைப்பட்டு இருப்பாங்க. அப்படி அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிச்சது என்ன அப்படின்னா என்னோட சொந்த அப்பாவே என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு அப்படிங்கறது தான். சின்ன பொண்ணு ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுதோ என்னவோ அப்படின்னு நினைச்சவங்க அப்படி என்னமா பண்ணாரு அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிச்ச பதில கேட்டு அவங்க அதே வேகத்துல அந்த பொண்ணு கிட்ட போதும் போதும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமா எஸ்டிஐ கொஞ்சம் கூட சகிச்சுக்கவே முடியாத அப்பா அப்படிங்கிற வார்த்தையே அந்த பொண்ணு அருவருப்பா நினைக்கிற அளவுக்கு நடந்துட்டு இருந்திருக்கான். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா எந்த பெண் தான் நீ மேஜர் ஆகிற வரைக்குமே அப்பா கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப சரி ஓகேமா அதுக்காக கொன்னுடுவாரு அப்படின்னு ஏன் நினைக்கிற அப்படின்னு கேட்கும் போதுதான் இன்னுமே அடுத்தடுத்த அதிர்ச்சிகள் வெளியாக ஆரம்பிச்சது. இந்த கேள்விக்கு அந்த பொண்ணு சொன்னது என்ன அப்படின்னா எங்க அப்பா ஏற்கனவே ஒரு காதல் ஜோடியையும் அந்த பொண்ணுடைய அப்பாவையும் கொலை பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்ல அவங்களுடைய உடல்களை எங்க வீட்டுக்கு முன்னாடியே தான் புதைச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இத கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்ச அந்த டீம் திரும்ப திரும்ப அந்த பொண்ணு சொல்றது உண்மையா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை தடவை கேட்டாலுமே அந்த பொண்ணு அதே பதில தான் சொல்லிட்டு இருந்துச்சு. சோ இது எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சுட்டு தான் பார்கவியுடைய அப்பா அம்மாவை நிகழ்ச்சிக்கு வாங்க அப்படின்னு போன்ல கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த ஆளோ நடிகர் திலகமே தோத்து போற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருக்கான். அவன் சொல்றது எல்லாமே உண்மை அப்படிங்கிற மாதிரி அவனுடைய மனைவி ராஜேஸ்வரியும் எல்லாத்துக்குமே மண்டை ஆட்டிட்டு இருந்திருக்காங்க. முருகன் ரொம்ப வருஷமாவே தன்னுடைய பொண்ணுக்கு பாலியல் தொல்லையை கொடுத்துட்டு வந்திருக்கான். இந்த உண்மைகள் அவனுடைய மனைவிக்கும் தெரியும். ஆனாலுமே அந்த லேடி இதை வெளியே சொல்லிராத உன்னோட அப்பா உன்னை கொன்னுருவாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய பொண்ணை அடக்கி வச்சதே தவிர தன்னுடைய புருஷனை கண்டிக்கல. இதை கேட்கறதுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா தான் இருக்கும். பட் உண்மைதான். தன்னுடைய புருஷன் என்னதான் டார்ச்சர் பண்ணாலுமே தாங்கிட்டு இருக்கிற பெண்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒண்ணு அப்படின்னா எரிமலையா வெடிச்சிருவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அவ்வளவு ஏன் தமிழ்நாட்டிலேயே இதே போல தன்னுடைய பொண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புருஷனை அடிச்சே கொலை பண்ண லேடிய போலீஸ் பாராட்டி விடுதலை கூட பண்ணிருக்காங்க. கோர்ட்டும் கிடையாது கேஸும் கிடையாது. போலீஸ் ஆபீசர்ஸே அது தற்காப்புக்காக நடந்த கொலைதான் அப்படின்னு உறுதியா தெரிஞ்சா அவங்களே விடுதலை பண்ணலாம். நம்மளுடைய சட்டமும் அதை அனுமதிக்குது. ஆனா இந்த கேஸ்ல இந்த ராஜேஸ்வரி அப்படி பண்ணல. ஒருவேளை அவங்க அப்படி பண்ணிருந்தா போலீஸும் அவங்கள விடுதலை பண்ணிருக்கோம். ஊரே சேர்ந்து ஆரத்தி எடுத்திருக்கோம். ஸோ இப்போ முருகனுடைய தடுமாற்றமான பேச்சும் அவனுடைய திணறலும் அவன் கண்டிப்பா கொலை பண்ணியிருப்பான் அப்படிங்கிறத உறுதி பண்ணுச்சு. பிகாஸ் அந்த எபிசோட் முழுக்கவே பெண்ணுடைய காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச அவன் இந்த கொலையை பத்தி டாபிக் வந்ததுமே கடைசியா தன்னுடைய பொண்ணுடைய காதலனை கட்டி தழுவி சமாதானமாகிற மாதிரி நடிச்சிருக்கான். அந்த எபிசோடுடைய ஷூட் முடிஞ்சதுமே அந்த ஆங்கருடைய காலில் விழுந்து இந்த எபிசோட டெலிகாஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு முருகனும் ராஜேஸ்வரியும் கெஞ்சி இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஸ்டுடியோ விட்டு வெளியே வந்து பஸ் ஏறி இருக்காங்க. பட் அப்ப அவங்களுக்கு தெரியாது ஒரு டிடெக்டிவ் டீம் மாதிரி ஜீ தமிழுடைய டீம் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்ப அவங்களுக்கு முன்னாடியே அவங்களுடைய ஊருக்கு போன ஜீ தமிழுடைய டீம் அவங்க வீட்டுக்கு வர்றாங்களா இல்லையா அப்படிங்கறத கண்காணிச்சுட்டே இருக்காங்க. பட் அவங்க கடைசி வரைக்குமே காத்திருந்ததுதான் மிச்சம். அவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வரவே இல்லை. சோ முருகனுக்கு கால் பண்ண ஜீ தமிழ் டீம் எங்க இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவனோ நான் என்னுடைய வீட்டுல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். சோ தப்பு பண்ணதாலதான் வீட்டுக்குமே வராம எங்கேயோ வெளியே போயிட்டு இப்படி போய் சொல்லிட்டு இருக்கான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்த ஜீ தமிழ் டீம் 2012ஆம் ஆண்டு மே 28, 29 இந்த தேதிகள்ல இவங்களுடைய எபிசோட்ஸை ஒளிபரப்புறாங்க. அடுத்த நாளே தீ மாதிரி பரவன இந்த விவகாரம் போலீஸ்க்கும் தெரிய வருது. உடனடியா ஜீ தமிழுடைய ஆபீஸ்க்கு வந்து டீடைல்ஸை கலெக்ட் பண்ண போலீஸ் முதல்ல பார்கவியை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்கவி சொன்ன மாதிரியே அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஜேசிபியை வச்சு தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா
அங்க மூடப்பட்ட ஒரு கிணறு இருக்கிறதா சொல்லப்பட்டிருந்துச்சு. ரொம்ப நேரமா தோண்டியுமே அங்க எதுவுமே கிடைக்காததால சின்ன பொண்ணு சொன்ன பேச்சை நம்பி நம்ம ஏமாந்துட்டோமோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு போலீஸ் ஆபீசரோ என்னையா தோண்ட தோண்ட கிணத்தையும் காணும் பணத்தையும் காணும் அப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஒரு மண்டையோடு கிடைக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா சீரியஸான போலீஸ் இன்னுமே தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா அவங்களுக்கு கிடைச்ச 3 மண்டையோடுகளையும் எலும்புகளையும் கருவாட்டை காய வைக்கிற மாதிரி ஒரு பெரிய சாக்க விரிச்சு அதுல போட்டு பரப்பி வச்சு ஒரு போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபாரன்சிக் டெஸ்டுக்காக எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப 3 மண்டையோடுகள் கிடைச்சிருக்கிறத வச்சு பார்கவி சொன்ன மாதிரியே 3 கொலைகள் நடந்திருக்கிறது உண்மைதான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்த போலீஸ் தலைமறைவா இருக்கிற முருகனையும் ராஜேஸ்வரியும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல பார்கவி உண்மையை சொன்ன உடனே சேனல் நிர்வாகம் எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா குற்றவாளிகளை நாங்க உடனடியா பிடிச்சிருப்போம். இப்ப அவங்க தலைமறைவாகிட்டாங்க, மீடியா சட்டத்தை தன்னுடைய கையில எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொன்ன போலீஸ் அடுத்த ஒரு வாரத்துல முருகன் மற்றும் அவனுடைய மனைவி எங்க இருக்காங்க, எந்த போன் நம்பரை இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அவன் உஷாராகி தப்பிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முள்ளாலேயே எடுக்கிற மாதிரி ஒரு பிளான போட ஆரம்பிக்கிறாங்க. அவனுடைய போன் நம்பருக்கு கால் பண்ண போலீஸ் நாங்க ஜீ தமிழ் சேனல்ல இருந்து பேசுறோம், உங்களை மீட் பண்ணணும், உங்களுடைய தரப்பு நியாயத்தை நாங்க வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவனை நம்ப வைக்கிறாங்க. அப்படி அவனை மீட் பண்றதுக்கு ஒரு ஸ்பாட்டையும் ஃபிக்ஸ் பண்றாங்க. வழக்கமா துப்பாக்கி தோட்டாவோட போலீஸ் ஜீப்ல குற்றவாளிகளை பிடிக்க போற போலீஸ் இந்த முறை வித்தியாசமா பிரஸ் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டின கார்ல வீடியோ கேமரா எடுத்துக்கிட்டு ஷூட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. மீடியா அப்படின்னு நம்பி வந்த அவனையும் அவனுடைய மனைவியும் கொத்தா தூக்குன போலீஸ் ஜீ தமிழ் டீம் மாதிரி இல்லாம இப்ப போலீஸுடைய ஸ்டைல்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்களுடைய விசாரணையில தெரிய வந்த தகவல்கள் இதுதான். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற நல்லான் பிள்ளை பெற்றால் அப்படிங்கிற ஊர்ல பிறந்த முருகன் +2 வரைக்கும் படிச்சிருக்கான். ஒரு நாள் அவன் கூட படிச்ச வேற ஊரை சேர்ந்த ஒரு பொண்ணு தன்னுடைய கல்யாணத்துக்கு அவனை இன்வைட் பண்றதுக்காக அந்த ஊருக்கு வந்திருக்கு. ஆனா பத்திரிகை வைக்க வந்த அந்த பொண்ணையே தூக்கிட்டு போய் கோயில வச்சு தாலி கட்டியிருக்கான். அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, பார்கவியுடைய அம்மாவான ராஜேஸ்வரி தான். இப்படி தன்னுடைய கல்யாணத்துக்கு பத்திரிகை வைக்க வந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டதால அந்த ஊர்ல பிரச்சனையாக ஆரம்பிக்குது. அதனால அங்கிருந்து 35 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற குச்சிப்பாளையம் அப்படிங்கிற ஊருக்கு வந்து குடும்பம் நடத்த ஆரம்பிக்கிறான். அப்பதான் பார்கவி முதல் பெண் குழந்தையாகவும் அடுத்தடுத்து 5 வருஷ கேப்ல 2 ஆண் குழந்தைகளும் பிறந்திருக்கு. அடுத்தடுத்து 5 வருட கேப்ல 2 ஆண் குழந்தைகளும் பிறந்திருக்கு. பயங்கரமான குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தவன் அப்பதான் ஒரு கட்டத்துல தான் பெத்த பொண்ணுக்கே பாலியல் தொல்லைகளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். ஒரு கட்டத்துல விவரம் தெரிய வந்த பார்கவி இத வன்மையா கண்டிக்க ஆரம்பிக்கவும் அந்த பொண்ணு அடிச்சு உதைச்சு சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அம்மா கிட்ட சொன்னா அந்த அம்மாவே இதெல்லாம் வெளியே சொல்லாது அப்படின்னு சொல்லி வாயை அடைச்சா ஒரு சின்ன பொண்ணு வேற என்ன பண்ண முடியும்? வெளியே சொன்னா வெக்க கேடு, உயிருக்கும் உத்தரவாதம் இல்ல. என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தப்பதான் வீட்டுல கிடைக்காத அன்பு வெளியே கிடைக்க ஆரம்பிக்குது. டிப்ளமோ படிச்சுட்டு ஊர்ல டாடா ஏஸ் வண்டி ஓட்டிட்டு இருந்த சதீஷ்குமாருக்கும் இப்படி ஒரு நிலைமையில் இருந்த பார்கவிக்கும் நட்பு உண்டாகி காதலா மாறுது. பார்கவியோட அதிர்ஷ்டம் சதீஷ்குமாரும் நல்ல பையனா இருந்திருக்கான். இந்த காதல் விவகாரம் தெரிஞ்ச முருகனும் ராஜேஸ்வரியும் ஆரம்பத்துல சம்மதிக்கிற மாதிரி நடிச்சாலுமே கடைசியா அவங்க சொந்தத்திலேயே 16 வயசான பார்கவிக்கு 32 வயசு இருக்கிற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்றாங்க. பார்கவி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி அதுக்கு காரணம் பார்கவி அந்த காம கொடூரனுடைய எண்ணத்துக்கு சம்மதிக்காததாலையும் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க கிட்ட இருந்து காசு பறிக்கிறதுக்காகவும் தான் அந்த கல்யாணத்தையே ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு தடையா இருக்கிற இந்த காதலை முறியடிக்க எல்லா வேலைகளையுமே செய்ய ஆரம்பிச்சிருக்கான். பையன் வீட்டுல இருக்கிறவங்கள மிரட்டுறது அடிக்கிறது அப்படின்னு எல்லா வேலைகளையுமே செஞ்சிருக்கான். இந்த சூழ்நிலையில தான் +2 முடிச்ச கையோட பார்கவி சதீஷை கூட்டிட்டு ஊரை விட்டே ஓடி வந்திருக்காங்க. ஓகே ப்ரோ, ஆக்சுவலா இந்த கேஸ் உடைய மெயின் விஷயமே பார்கவி சொன்ன அந்த 3 கொலைகள் தான். அதுவும் எப்படி ஜீ தமிழ் ஷோ மூலமா இப்படி ஒரு கொலை நடந்ததை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தான். ஆனா அதை பத்தின டீடைல்ஸே இப்போ வரைக்கும் சொல்லலையே ப்ரோ அப்படிங்கிறீங்களா? சொல்றேன் எஸ்டிஏ. ஆனா அந்த டீடைல்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கொலை விஷயம் பார்கவிக்கு எப்படி தெரிஞ்சது அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஸோ அதை முதல்ல பார்க்கலாம். 9th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே தன்னுடைய பாட்டி ஊர்ல தங்கி படிச்சுட்டு வந்த பார்கவி ஒரு முறை லீவ்ல தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப முருகனும் ராஜேஸ்வரியும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதுக்காக இவங்களை வீட்டுல விட்டுட்டு வெளியூர் போயிருக்காங்க. வர்றதுக்கு 2 நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போன ராஜேஸ்வரி குழந்தைகள் தனியா இருக்காங்களே அப்படிங்கறதால போன் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு விசாரிக்கும் போது அப்ப போன்ல பார்கவியும் ரொம்பவே யதார்த்தமா அம்மா நம்மளுடைய வீட்டுக்கு முன்னாடி கரண்ட் கம்பம் போடுறதுக்காக குழி தோண்டிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இத போன்ல கேட்ட
கேட்ட ராஜேஸ்வரிக்கும் முருகனுக்கும் ஒரு நிமிஷம் இதயம் ஸ்டாப் ஆகுற மாதிரி ஆகியிருக்கு. கை கால்கள் எல்லாமே நடுக்க முடிச்சிட்டு அன்னைக்கு நைட்டே அடிச்சு புடிச்சு வீட்டுக்கு வந்திருக்காங்க. எதனால இவ்வளவு அவசரமா திரும்பி வந்துட்டீங்க அப்படின்னு கேட்ட பார்கவி கிட்ட முருகன் தூங்கிட்டு இருக்கும் பொழுது ராஜேஸ்வரி தான் இந்த கொலை விஷயங்களையும் அந்த 3 பிணங்களையும் வீட்டு வாசல்லையே குழி தோண்டி புதைச்சு வச்சிருக்கான் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. போலீஸுடைய விசாரணையில போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த முருகனும் நல்லான் பிள்ளை பெற்றால் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த சேகரும் நீண்ட நாள் நண்பர்கள். அவங்களுக்குள்ள பிசினஸ் தொடர்பும் உண்டு. நாடோடி இனத்தை சேர்ந்த சேகர் மாந்திரீகம் தொடர்பான வேலைகளை செஞ்சுட்டு வந்திருக்காரு. அப்படிப்பட்ட வேலைகளுக்காக வெளியூர் போனா 6 மாசம் 1 வருஷம் கழிச்சுதான் ஊருக்கு வர்றத வழக்கமாகவும் வச்சிருந்திருக்காரு. இந்த சூழ்நிலையில தான் சேகருடைய 16 வயசேயான லாவண்யா அப்படிங்கிற பொண்ணுக்கும் வேற ஜாதியை சேர்ந்த சிலம்பரசனுக்கும் காதல் இருந்திருக்கு. ஆக்சுவலா இந்த விஷயத்தை பையனுடைய வீட்லயுமே யாருமே ஒத்துக்கல, சேகருடைய வீட்லயுமே யாருமே ஒத்துக்கல, பட் சேகரை தவிர. அதனால சேகர் தன்னுடைய பொண்ணு லாவண்யாவையும் சிலம்பரசனையும் தன்னுடைய நண்பரான முருகன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. லாவண்யாவும் வெறும் கையோட வரல, நகைகள் பணம் அப்படின்னு தனியா குடுத்தனம் நடத்த தேவையான பொருட்களை கையோட கொண்டு வந்திருக்கு. இந்த காதல் ஜோடி ரெண்டுமே முருகன் வீட்டுல சில மாதங்கள் தங்கியிருந்த சூழ்நிலையில தாம் பெத்த பொண்ணையே தப்பான பார்வை பார்த்த முருகன் அடுத்தவன் பொண்ணை மட்டும் விட்டு வைப்பான. அந்த பொண்ணுகிட்டயுமே தொடர்ந்து தப்பா நடந்துக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல தன்னுடைய மகளை பார்க்க வந்த சேகருக்கு இந்த விஷயம் தெரிய வருது. நண்பன் அப்படின்னு நம்பி அனுப்புனா இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டே அப்படின்னு கோவப்பட்ட சேகர், உனக்கு நான் கொடுத்த பணத்தை எல்லாமே திருப்பி கொடு, நான் என்னுடைய பொண்ணை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்ப எல்லாத்தையுமே பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன முருகன், பட் அதுக்கு முன்னாடி சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சேகருக்கு விஷம் கலந்த சரக்கை ஊத்தி கொடுத்திருக்கான். ஒன்ஸ் சேகர் மயக்கம் அடைஞ்சதுமே ஒரு கயித்தை எடுத்து கழுத்தை இறுக்கி கொலையும் பண்ணிருக்கான். சேகர் கிட்ட வேலை செஞ்ச மூர்த்தி அப்படிங்கிறவனோட உதவியோட வீட்டுக்கு முன்னாடி குழி தோண்டி அந்த உடலை புதைக்க செஞ்சிருக்கான். சேகரை தீர்த்து கட்டுன அடுத்த 1 வாரத்துல லாவண்யா கிட்ட இருந்த நகை பணத்தை எல்லாமே எடுத்துக்கிட்டு லாவண்யாவை சீரழிச்சு அவங்க அப்பாவை கொன்ன மாதிரியே சரக்குல விஷம் கலந்து அதை டார்ச்சர் பண்ணி குடிக்க வச்சு அதே போல கழுத்துல கயித்தை போட்டு இறுக்கி கொலை பண்ணிருக்கான். என்ன ப்ரோ சொல்றீங்க, இவ்வளவு கொடூரமா அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கான்? அப்ப லாவண்யாவுடைய ஹஸ்பண்ட் சிலம்பரசன் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு கேக்குறீங்களா? சொன்னா நம்ப மாட்டீங்க. லாவண்யாவை கொலை பண்றப்ப அவங்களுடைய உடலை புதைக்கிறதுக்கு ஒரு பையன் குழி தோண்டிட்டு இருந்தான். அது வேற யாரும் இல்ல, அந்த சிலம்பரசன் தான். ஆமா எஸ்டிஏ, ஊரை விட்டு ஓடி வந்து லாவண்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்திட்டு இருந்த சிலம்பரசனுக்கு கொஞ்ச நாட்கள்லயே அந்த வாழ்க்கை கசந்து போக ஆரம்பிச்சிருக்கு. சோ முருகன் கூட சேர்ந்து தினமுமே குடிச்சிட்டு அவன் சொன்ன மாதிரி எல்லாம் ஆட ஆரம்பிச்சிருக்கான். கடைசியில அவனுடைய மனைவியை கூட்டி கொடுத்து கொலை பண்றதுக்கும் உதவியும் பண்ணிருக்கான். என்ன ப்ரோ இப்படி இருக்கானுங்க அப்படின்னு தோணுது இல்லையா? எனக்கும் முதல் முறை படிக்கும் பொழுது இப்படிதான் இருந்துச்சு. ஆனா எஸ்டிஏ, இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கணுமே. ஆமா ப்ரோ, பார்கவி போலீஸ் கிட்ட சொன்னது மொத்தமா 3 கொலைகள், போலீஸும் ஜேசிபியை வச்சு தோண்டி கண்டுபிடிச்சது 3 மண்டையோடுகள் அப்படின்னா அந்த 3வது பாடி யாருடையது அப்படின்னு டவுட் வருது இல்லையா? சந்தேகமே வேண்டாம் எஸ்டிஏ, அது அந்த சில்ற பையன் சிலம்பரசனுடைய பாடி தான். லாவண்யா இறந்து 40 நாட்கள் கழிச்சு இந்த 2 கொலைகளுக்கும் ஐ விட்னஸ் ஆன 20 வயசான சிலம்பரசனையும் சேம் அதே மெத்தட்ல கொலை பண்ணி அந்த இடத்திலேயே புதைச்சிருக்கான் மிஸ்டர் முருகன். இந்த கொலையில முருகனுக்கு உதவி பண்ணது மூர்த்தியும் முருகனுடைய தம்பியான மதியரசனும் தான். ஃபாரன்சிக் ரிப்போர்ட் DNA டெஸ்ட்டை வச்சு கொலை செய்யப்பட்டது லாவண்யா, சேகர் அண்ட் சிலம்பரசன் தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்ச போலீஸ் முருகனுடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இந்த கொலையில சம்பந்தப்பட்ட ஆட்களையும் எல்லா கொலைகளுக்கும் மௌன சாட்சியா இருந்த ராஜேஸ்வரி மேலையும் FIR ஃபைல் பண்ணி கோர்ட்ல சார்ஜ் ஷீட்டையுமே ப்ரொடியூஸ் பண்றாங்க. 2008வது வருஷம் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்கள்ல நடந்த இந்த கொலைகள் 2012ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நினைச்சு பாருங்க, 3 கொலைகளை பண்ணிட்டு 4 வருஷமா என்ன தைரியமா சுத்திட்டு இருந்திருக்கான். அவ்வளவுதான், இனி யாருமே நம்மளை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மெதப்பில் இருந்த அவனுக்கு அவனுடைய பொண்ணே சரியான ஒரு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கு. எஸ், கொலை நடந்து 12 வருடங்கள் கழிச்சு 2020ல இதற்கான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. மூர்த்தி வழக்கு நடக்கும் போதே இறந்து போயிட்டான். சோ இந்த 3 கொலைகளுக்கும் முருகனுக்கு 3 ஆயுள் தண்டனைகளும், கொலைக்கு உதவி பண்ணதுக்காக அவனுடைய தம்பி மதியரசனுக்கு 1 ஆயுள் தண்டனையும் கிடைச்சிருக்கு. இது எல்லாமே தெரிஞ்சும் அமைதியா இருந்த திருமதி ராஜேஸ்வரி விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த
வழக்குல கைது செய்யப்பட்ட முருகன் அதுக்கப்புறமாவது திருந்தினானா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜாமீன்ல வெளியே வந்தவன் 3 கொலைக்கும் ஒரே தண்டனை தான், 5 கொலைக்கும் ஒரே தண்டனை தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகளையும் மகளுடைய காதலனையும் மிரட்டி இருக்கான். ஆனா இது நடந்தது தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி. பட் எப்படியோ தப்பு செஞ்சவனுக்கு கரெக்டான தண்டனை கிடைச்சிருக்கு. நான் மெயினா இந்த கேஸை எடுத்து பேச காரணமே பார்கவியை பத்தி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். உலகத்துல எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பா ஃபீல் பண்ற ஒரே இடம் அவங்களுடைய வீடு தான். ஐ மீன் அவங்களுடைய ஃபேமிலி கூட இருக்கும்போது தான் அந்த பாதுகாப்பு உணர்வை ஜர்ப்ளஸ் செக்யூரிட்டிஸ் கூட கொடுத்துட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது சொந்த வீட்டிலேயே பாதுகாப்பு இல்லாம இருந்த, பாலியல் தொல்லைகளுக்கு ஆளான, கொலை மிரட்டலுக்கு உள்ளான 16 வயசான ஒரு பொண்ணு அத்தனையுமே சகிச்சுக்கிட்டு தனக்கான சந்தர்ப்பம் வர்ற வரைக்குமே காத்திருந்து தன்னை பெத்தவங்களாகவே இருந்தாலும் குற்றவாளிகளா அடையாளப்படுத்தி அவங்களுக்கான தண்டனை கிடைக்க காரணமா இருந்த இது போல பாதிக்கப்பட்ட மற்ற பெண்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கிற இவங்க தான் உண்மையான சிங்கப்பெண். இந்த சிங்க பெண்ணை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலா இந்த ஸ்கிரிப்ட் எழுதும் பொழுது பார்கவியுடைய பெயரை சொல்லணும், பாதிக்கப்பட்ட பெண்ணாச்சு அப்படின்னு யோசிச்சேன், தயங்கினேன். எடிட்டுக்கு அனுப்பும் போது கூட சரி அட்லீஸ்ட் போட்டோவையாவது பிளர் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சேன். ஆல்ரெடி இன்டர்நெட்ல இவங்களுடைய போட்டோஸ், வீடியோஸ், ஜீ தமிழ்ல வந்த அந்த வீடியோ, இவங்களுடைய பெயர் அப்படின்னு எல்லாமே பப்ளிக்கா அவைலபிளா தான் இருக்கு. ஸோ அதை ரெஃபரன்ஸா வச்சோம். கடைசியா இந்த பெண்ணை இவ்வளவு துணிச்சலா வாழ்க்கைய அதில் இருக்கிற சிக்கல்களை எதிர்கொண்ட பெண்ணை அடையாளப்படுத்தியே ஆகணும் அப்படிங்கறதால தான் அப்படியே போட்டோவை பிளர் பண்ணாம விட்டுட்டேன். இப்ப பார்கவி ஜீ தமிழ் சேனல் வியூவர்ஸ் அண்ட் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியுடைய அடுத்த ஆங்கரான லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்களுடைய உதவியோட என்ஜினியரிங் முடிச்சுட்டு சதீஷையே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்துட்டு வராங்க. ஜீ தமிழ்ல வந்த அவங்களுடைய எபிசோட்ஸ் உடைய லிங்க்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சோ மை டியர் எஸ்டிஏ ஹெச்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.